வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்காசியில் விளைநிலங்களுக்குள் புகுந்து 100க்கும் மேற்பட்ட வாழை தென்னை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள். வன விலங்குகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கோழி பண்ணையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. 3500 கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்த பரிதாபம். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்று பட்டுக்கோட்டை மாணவி சாதனை. சொந்த ஊர் திரும்பிய மாணவிக்கு உள்ளூர் மக்கள் அளித்த உற்சாக வரவேற்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சாலையில் டிராக்டரை நிறுத்தி ஆக்கிரமித்துள்ள விவசாயி. விவசாய பணிகளை செய்ய விடாமல் அச்சுறுத்துவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் புகார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 30 ஆண்டுகளுக்கு பின் நெல் சாகுபடி. சாதனை படைத்த இயற்கை விவசாயியின் அனுபவங்களை விளக்கும் செய்தி தொகுப்பு. தென்காசியில் விளைநிலத்தில் காட்டு யானைகள் புகுந்து 100க்கும் மேற்பட்ட வாழை தென்னை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டியுள்ள பண்பொழி, வடகரை, அச்சன்புதூர், கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன. இந்நிலையில் இப்பகுதியில் அவ்வப்போது வன விலங்குகள் புகுந்து விவசாய பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தியும் வருகின்றன. அந்த வகையில் பண்பொழி பகுதியில் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் விளை நிலங்களுக்குள் புகுந்து அங்குள்ள வாழை, தென்னை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வன விலங்குகள் ஊருக்குள் புகாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆம்பூர் அருகே விவசாயிக்கு சொந்தமான கோழி பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3500 கோழிகள் பரிதாபமாக உயிரிழந்தன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கரும்பூர் சாமுண்டியம்மன் தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தரணிராஜன். இவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் விவசாயத்தோடு கோழி பண்ணையும் சேர்த்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் கோழி பண்ணையில் அதிகாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக ஆம்பூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் மளமளவென பரவிய தீயில் கோழி பண்ணை கொட்டகை முழுவதுமாக எரிந்ததில் பண்ணையில் இருந்த 3500 கோழிகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தன. தீ விபத்து குறித்து உமராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செங்கத்தில் தார் சாலையை ஆக்கிரமித்து வாகனங்களை நிறுத்தி விவசாயிகளை அச்சுறுத்தி வருவதாக பாதிக்கப்பட்ட விவசாயி புகார் அளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கரியமங்கலம் அருகே பேயாளம்பட்டு வெங்கடேசன் சாலையில் விவசாயி ஒருவர் தனக்கு சொந்தமான டிப்பர் டிராக்டரை நிறுத்தி வைத்து மற்ற விவசாயிகளுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் அறுவடை செய்த நெல்மணிகள் கொண்டு வரவும் வைக்கோல் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் செல்லவும் வழி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மற்ற வயல்களை தேர்ந்த விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் தெரிவிக்கும் விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வெங்கடேஷ் என்பவர் நடு ரோட்டில் டிப்பர் விட்டுட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு எந்த பயிரும் வைக்க முடியல, டிராக்டரும் உள்ளே வர முடியல, வேற டெம்போவும் உள்ள வர முடியல, எந்த ஒரு வண்டி வாகனத்தையும் உள்ள விட மாட்டேன்றாரு. அதே சமயம் எது வளைஞ்சாலும் வெளியில எடுத்துட்டு போக முடியல. நாங்கள் பயிர் வைக்கிறதுக்கு எதுவும் விடுறதில்ல. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து பில்லு போரும் பில்லு கட்டு சுருட்டி அதை கொண்டு போற வயலில் அடிக்கிட்டு வைய இல்லைன்றாரு. கொம்பு நட்டுறாரு. சரியான அராஜகம் பண்ணிட்டு இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இந்த மாதிரி அமகலம் பண்ணிட்டு இருக்காரு. செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு தான் படித்த பள்ளிக்கு தனது சொந்த செலவில் புதிய கட்டடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டினார்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூட்டவாக்கம் பகுதியில் ஆர்சி சென்ட் ஜோசப் உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் மு. பாபு கலந்து கொண்டார். அத்துடன் தான் படித்த பள்ளிக்கு புதிய கட்டடங்கள் கட்ட தனது சொந்த செலவில் 30 லட்சம் ரூபாய் நன்கொடையும் வழங்கினார். அத்துடன் புதிய கட்டடம் கட்டும் பணியினையும் சட்டமன்ற உறுப்பினர் பாபு அடிக்கல் நாட்டை தொடங்கி வைத்தார். அப்போது மாணவர்களோடு உரையாற்றிய அவர் தனது பள்ளி பருவ படிப்பையும் தான் பட்ட கஷ்டத்தையும் பேசி கண்கலங்கினார். பின்னர் கல்வியின் அவசியம் குறித்து மாணவர்கள் குறிக்கோளோடு படிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவிக்கு பட்டுக்கோட்டை பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த வாட்டாக்குடி வடக்கு கிராமத்தை சேர்ந்தவர் சாராஸ்ரீ. பிஎஸ்சி உடற்கல்வி படிப்பு பயின்று வரும் இவர் சிறு வயது முதலே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். அத்துடன் இவர் சாரண இயக்கத்திலும் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த 12 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் சாராஸ்ரீயும் ஒருவராக பங்கேற்று தமிழ்நாட்டிற்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவி சாராஸ்ரீக்கு புதுக்கோட்டை பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பேண்ட் வாத்தியத்துடன் ஆளுயர மாலை பொன்னாடை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பின்னர் இனிப்பு வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தனக்கு வழங்கப்பட்ட உற்சாக வரவேற்பை கண்டு மகிழ்ச்சியடைந்த மாணவி தங்களை விமானத்தில் அனுப்பி வைத்த தமிழ்நாடு அரசுக்கும் வரவேற்பளித்த ஊர் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு எனக்கு மரியாதை பண்ணுவாங்கன்னு. பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே மாலை போட்டு வெடி போட்டு ட்ரம்ஸ் அடிச்செல்லாம் வரவேற்பாங்க. நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கேன். 12 பேருக்குமே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்எஸ்எஸ்க்கும் என்சிசிக்கும் அனுப்புகிறாங்க. வேறு எந்த ஸ்டேட்லேயுமே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்புனதில்லை. மற்ற எல்லா ஸ்டேட்டுமே நம்ம தமிழ்நாடு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண அளவுக்கு பேசினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ப்ரௌடாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணோம். உத்திரமேரூர் அரசு மேல்நிலைப்பள்ளி நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள அரசு ஆண்கள் பள்ளி 1921ஆம் ஆண்டு 3 மாணவர்களோடு திண்ணைப்பள்ளியாக துவங்கப்பட்டது. இன்று இப்பள்ளி 100 ஆண்டுகளை கடந்து மேல்நிலைப் பள்ளியாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் இப்பள்ளியின் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவினில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரையும் ஆற்றினார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் குடவோலை கல்வெட்டு கோவில் இடம்பெற்றிருந்தது பெருமை அளிப்பதாக கூறினார். அத்துடன் மாணவர்கள் தரமாக பயின்ற பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நாகையில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாக்கோவிலில் சர் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் கல்லூரி அளவிலான உணவு திருவிழா நடைபெற்றது. குறிப்பாக சம்பா அவல் புட்டு, அவல் லட்டு, கோதுமை இனிப்பு புட்டு, கேழ்வரகு லட்டு, கேழ்வரகு இனிப்பு சேமியா, கோதுமை அடை, கம்பு உருண்டை, சம்பா அரிசி புட்டு, கேழ்வரகு இட்லி, சோள இட்லி, குதிரைவாலி இட்லி, சோள தோசை போட்டியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பங்கு பெற்ற மாணவர்கள் பாரம்பரிய உணவு சிறுதானியத்தில் 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை செய்து காண்பித்து அசத்தினர்.
ஹோசூரில் நடைபெற்ற அரசு பள்ளி ஆண்டு விழாவில் மாணவிகள் உற்சாக நடனமாடி அசத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே உள்ள பாகலூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளி மாணவிகள் தங்களின் தனித்திறமைகளை மேடையில் அரங்கேற்றினர். மேலும் பேச்சுப் போட்டி, நடனப் போட்டி மற்றும் கல்வி சுகமா அல்லது சுமையா என்ற தலைப்பில் பட்டிமன்றமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டில் சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டன. இவ்வாண்டு நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நாகராஜ், பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். வேதாரண்யத்தில் 25 ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று சொந்த ஊர் திரும்பிய வீரருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அண்டர்காடு பகுதியைச் சேர்ந்த செல்வராசு இந்திய இராணுவத்தில் கடந்த 25 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றார். இந்நிலையில் ஓய்வு பெற்று வேதாரண்யம் வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பகுதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து இராணுவ வீரருக்கு மலர் மாலை, சால்வை அணிவித்து தேசிய கொடியில் கையில் கொடுத்து மரியாதை செய்து வரவேற்றனர். மேலும் இராணுவ வீரருக்கு வழி நெடுகிலும் பொதுமக்கள் மாலை, சால்வை அணிவித்து வாழ்த்தி மரியாதை செய்தனர். பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு கல்லும் முள்ளும் குத்தாமல் இருப்பதற்காக சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரை சிவப்பு கம்பளம் விரித்து நகரத்தார்கள் வரவேற்பு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, தேவக்கோட்டை, கண்டனூர், புதுவயல், பள்ளத்தூரை சேர்ந்த நகரத்தார்கள் ஆண்டுதோறும் குன்றக்குடியில் ஒன்று கூடி அங்கிருந்து பிள்ளையார்பட்டி, திருப்பத்தூர் வழியாக காவடிகளை சுமந்தபடி பழனி முருகனை தரிசிக்க செல்வது வழக்கம். ஆண்டுதோறும் 21 நாள்கள் நடைபயணமாக செல்கின்றனர். அதன்படி இவ்வாண்டு பழனிக்கு நடைபயணத்தை தொடங்கி உள்ளனர். இந்நிலையில் திருப்பத்தூர் பகுதிகளில் காவடி தூக்கி கொண்டு வந்த நகரத்தார்களுக்கு கல்லும் முள்ளும் குத்தாமல் இருப்பதற்காக சாலை, வயல், கண்மாய் கரைகளில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரை சிவப்பு மற்றும் பச்சை கம்பளங்கள் விரித்து நகரத்தார்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தைப்பூசத்தன்று பழனி சென்றடையும் இவர்கள் முருகனை தரிசித்து மீண்டும் காவடிகளை சுமந்து நடைபயணமாகவே ஊர் திரும்புவது குறிப்பிடத்தக்கது. போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து மாவட்டத்தில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். சேலத்தில் தேசிய அளவில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்வி நிறுவனங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின. மத்திய அரசின் சார்பில் நாடு முழுவதும் 6 இடங்களில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. தேசிய அளவில் இந்த கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்வி நிறுவனங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க விழா சேலம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்வி நிறுவன இயக்குநர் தென்னரசு தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சேலம் அம்மாப்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் பால்ராஜ் கலந்து கொண்டு ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதையடுத்து தடகள போட்டிகள், கோகோ, கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. 4 நாட்கள் நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் கிரிக்கெட், த்ரோபால், டேபிள் டென்னிஸ், செஸ் போட்டியும் இடம்பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் மேற்கு வங்கம், ஒடிசா, அசாம், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றுள்ளனர்.